அனைவருக்கும் வணக்கம். சிற்பத்தின் கதை 4வது பாகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்ம சக்திங்கிறது உண்மையா, குலதெய்வம்ங்கிறது உண்மையா, குலதெய்வம் அந்த ஆத்ம சக்தி நம்மக்கிட்ட எப்படி பேசுமா? ஆமாம், பேசும். நம்ம குலதெய்வம் கோயிலில் அங்கே இருக்கிற கல் நம்ம கூட பேசுமா? பேசும். அங்கே இருக்கிற அந்த மண், மரம், செடி எல்லாம் நம்ம கூட பேசுமா? ஆமாம், பேசும். அப்படிங்கிறதுக்கு குலதெய்வம் நாங்கள் ஒரு சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் ஒவ்வொரு முறையும் எங்கக்கிட்ட மனிதர் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி எங்கக்கிட்ட பேசும். அப்போ அது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எப்படி இது சாத்தியம்? இது உண்மையா? இது கனவா? அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய முறை யோசிச்சுருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் 2016வது வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி 1 முதலாக எங்கள் குலதெய்வத்து கோயிலில் நான் அடி எடுத்து வைக்கிறேன். போகும்போது கருவறைக்குள்ள என்னோடய கணவர் கூப்பிடும்போது நான் மறுக்கிறேன், நான் வரலேன்னு சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி நானாகவே போய் கருவறைக்குள்ளே அந்த சர்ப்பம் இருக்கிற அந்த இடத்துல போய் நான் குப்புற விழுந்து நான் கும்பிடும்போது அது என் தலைக்கு மேலே கொடை மாதிரி நின்னதை என்னால் அதிகாரப்பூர்வமாக ஆத்மாத்மா என்னால் உணர முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய சக்தி இது. எங்களுடைய வாழ்க்கையின் தொடர்ச்சி, நாங்கள் ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த 10 வருஷ காலமாக எங்கள் தெய்வம் என்னென்ன பண்ணுச்சு, எங்கள்கிட்ட எப்படி பேசிச்சு, என்னென்ன நன்மைகள் செய்துச்சு, கொடுத்த ஒவ்வொரு சொல்லும் வாக்கும் எப்படி பழிச்சிச்சு, எத்தனை பேர்த்துக்கு நன்மைகள் செய்ய போகுது, எத்தனை விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஒவ்வொரு விஷயமும் எப்படி எங்கள் கூட பேசிச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இனி வரப்போகிற ஒவ்வொரு சிற்பத்தின் கதை தொடர்ச்சியிலையும் நாங்கள் சொல்லுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். அடுத்த முறை சந்திப்போம்.